இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/5/2024 டியர் பார்க்க போகிறோம். அதுவும் 6 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு சொல்லிடலாம். இதில் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. நம்ம வந்து காலையில் கொடுத்ததில் சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரா மேட்ச் ஆகாது, கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பர் எதுவும் மேட்ச் ஆனால் எடுத்துங்கன்னா 7 நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆச்சு, வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. சரிங்களா? அது மாதிரி நமக்கு வேறு எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை. சரிங்களா? இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லைன்னு நம்ம சொல்லணும். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கணக்குகளில் ஜென்ரேட் பண்ணதில் எனக்கு வந்து கேட்டானபடி எனக்கு நம்பர் கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. சரிங்களா? ஆனால் இந்த ட்ரா இப்போ எடுக்கக்கூடிய 6 மணி ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னமா நம்பர்கள் ஆடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. சரிங்களா? நம்ம கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் கணக்கில் வர நம்பர் பாருங்கள். அதில் ஒரு சில நம்பரை கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்க போகிறோம். அதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர், அந்த 3 நம்பர் வந்துச்சுன்னா 05 59 2, அதாவது 592. அதே மாதிரி 18 553. அதே மாதிரி 38 701. சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்க 6 மணிக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வருது. ஏ போர்டில் 3ஆம் நம்பர் வரணும். எப்படிங்க அப்படியே 3ஆம் நம்பர் தான் கொடுத்தீங்கன்னா இல்லை, 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். ஆட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக அடிப்பான், வேறு எதுவும் அடிக்க மாட்டான். சரிங்களா? அதனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பராக தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் 3ஆம் நம்பர் டவுட்டில் இருக்குது அப்படின்னா எடுத்துங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் இருக்குது, மாற்றம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுப்போம். ஒவ்வொரு ட்ராவிலையும் வின்னிங் வரும் வராது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இந்த ட்ராவில் நமக்கு வின்னிங் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியெல்லாம் கணக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறிலாம் அடிக்க மாட்டாங்க. நமக்கு 6 மணிக்கும் ஒரே மாதிரி, 8 மணிக்கும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. 6 மணிக்கும் அதே மாதிரி 1 மணிக்கு ஒரே மாதிரி அடிப்பாங்க. 8 மணி ரிசல்ட்டு இன்னும் ஒரு டைம் தான் மாறும், இன்றைக்கெலாம் மாறாது. மாறினா கொஞ்சம் வித்தியாசமாக மாறும். ஆனால் கணக்கில் வராத முடியலாம் மாறாது. சரிங்களா? கணக்கில் வர மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 4-5 ட்ராவுக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வித்தியாசமான நம்பர், அது 8 மணி ரிசல்ட்டில் அடிப்பாங்க. நம்ம எடுக்கிற நம்பருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது டபுள்ஸில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்த ட்ரா நமக்கு வின்னிங் வராது, அது எப்படி வேணாலும் டைஸ் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நமக்கு கணக்கு வந்துடும். அதில் தான் நம்ம வந்து சரி கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. காரணம் என்னென்னா அதுதான் காரணம். சரிங்களா? நீங்கள் நல்லா நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டியரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டே வருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் எடுக்கிற நம்பருக்கும் அதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் 8 மணி ரிசல்ட் வந்து விழுகும். அதுக்கப்புறம் நம்பரு டோட்டலாகவே மாறிடும், சேஞ்ச் ஆகிடும். எல்லா ஃபார்வேர்டும் மாறிடும். முதல்ல வந்துக்கிட்டு இருந்த நம்பர் ஒரே மாதிரி வந்துகிட்ருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் மாறிடும். அப்படியே மாறி வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. நீங்கள் பணம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 10 நம்பரை வித்தியாசமாக ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க. 10 வித்தியாசம். இப்போ 5ஆம் நம்பர் கொண்டு வந்தாங்களா, 5ஆம் நம்பர் ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ட்ராவில் 3 ட்ராவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல வந்து 2ஆம் நம்பர் கொண்டு வந்தாங்க, 7ஆம் நம்பர் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஆனால் இனி அடுத்த ட்ராவில் வரக்கும் வேறு மாதிரி வரும், ரொம்ப டோட்டலாகவே மாறி வரும். அது ஒரு 5-6 ட்ராவுக்கு அப்படியே வரும். அப்போ அது ஈஸியாக அப்படி வின்னிங் எடுத்துகிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் அது ஒரு சின்ன கணக்கு மாதிரி தான். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வேணால் சார்ட் எடுத்து பாருங்கள். ஒரு 10 ட்ராவுக்கு இருக்குது, அதில் 5 ட்ராவுக்கு இருக்குது. அந்த மாதிரி போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆனாங்கன்னா அடுத்த நம்பர்லாம் வித்தியாசமான நம்பராக இருக்கும். இதெல்லாம் மெயினூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். ஏன்னா 7க்கு 1ன்னு ஆடுவாங்க, இல்லை 7க்கு 3ன்னு ஆடுவாங்க. இந்த 2 நம்பருமே எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பராக இருக்கணும், இல்லை 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பராக இருக்கணும். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வருது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துங்க. மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு என்ன தோணுது. ஏன்னா 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வர மாதிரி தான் காமிக்குது. இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேஎல் மட்டும் கிடையாது, டிஎல்லையும் நமக்கு 0-6ங்கிற நம்பர்லாம் அதிகமாக வரும். சரிங்களா? நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 0 வந்து 6ஆம் நம்பர் வரும், நிறைய டைம் வந்துடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த அதான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கேஎல் கணக்கு, அதே கணக்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு ஒரு 1ஆம் நம்பர், அதுவும் கேஎல் கணக்கு தான். அதே மாதிரி ஒரு 0க்கு
6ஆம் நம்பர் அதுவும் கேஎல் கணக்கிலே கொண்டு வரோம். நம்ம கணக்கில் உட்காராதீங்க. டியரை பொறுத்த வரைக்கும் எப்படி உட்காருதோ அது மாதிரி தான் உட்காரும், வேறு ஒன்றும் வராது. ஆனால் நம்ம கொடுத்தா வின்னிங் கண்டிப்பாக வரும். 1 ட்ரா 2 ட்ரா மிஸ் ஆச்சுங்கிறக்காக நீங்கள் விட்றக்கூடாது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 0க்கு 2ங்கிறது இந்த மாதம் நமக்கு கிடச்சது. அதேமாதிரி 0க்கு 2ங்கிறது அதிகமாக வருது, வந்துக்கிட்டு கேஎல்லையும் வருது, இதுலேயும் வருது, இயர்லேயும் வருது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்தாகணும். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ராவாக மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கூட நமக்கு 2ஆம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பி போர்டில், அதுவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பி போர்டில் தான் வரணும் அப்படின்னு. ஏன்னா கேஏடைய ரிசல்ட்டும் டிஏடைய ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது இன்றைக்கி. அது வேலை மாற்றமே இல்லை. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது 6 மணிக்கு ஆட போகிறாங்க, அது வந்து 1 மணிக்கு ஆட போகிறாங்க. 1 மணிக்கு ஆடினதுக்கப்புறம் அது 6 மணிக்கு கேஎல்ல என்ன நம்பர் ஆடுறாங்களோ அதே மாதிரி பார்த்து இங்கே ஆடி, டிஆர் என்ன ஆடினாங்களோ அதே மாதிரி கேஎல்லையும் ஆடி வச்சுருவாங்க. அது ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன், முன்கூட்டியே அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதான் நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க, கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏ போர்டு வந்து எனக்கு 3 அல்லது 1, பி போர்டு வந்து 6 அல்லது 2ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நான் வந்து எடுத்ததே 3 நம்பர் தான், உங்களுக்காக 6 நம்பர் கொடுக்குறேன். ஆனால் இதே நீங்கள் வந்து 399 அப்படிங்கிற நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை 799ல் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 3 நம்பர் தான் கொடுப்போம். அதுக்கு மேலே நம்பர் நம்ம கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதிகமாக நீங்கள் இப்போ வந்து நீங்கள் காசு கட்டி சேரலை. இப்போ காசு கட்டி சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய காசு நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க. அப்போ 3 நம்பர் தான் வரும். அப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தானே ஆகணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே போட போகிறீங்களா காசு, இப்போ நான் 3 நம்பர் தான் கொடுக்க போகிறேங்க. 3 நம்பருக்கு மேலே எனக்கு வேறு நம்பரே கிடையாது, சூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஜென்ரேட் பண்ணுறதும் 3 நம்பர் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அதுக்கு மேலே பண்ணி கொடுக்காது. சரிங்களா? அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது 1 நம்பர் 2 நம்பர் வரலான்னு அக்செப்ஷனை முன் வைக்குமே தவிர மற்றபடி எதுவுமே சொல்லாது. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம நிறைய இந்த மாதிரி வின்னிங் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 399 இல்லை 799 நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுக்குற காசு, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறீங்களா, அந்த காசை நீங்கள் இங்கே கட்டினீங்கன்னா 1 மாதத்துக்கு உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வேஸ்ட்டாக எப்படி இருந்தாலும் ப்ளே பண்ண போகிறீங்க, அந்த காசை எவ்வளோ கொடுக்க போகிறீங்க. அதே காசு நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துட்டு போயிடுவில்ல, வேலை முடிஞ்சதில்ல. இது 1 மாதம் ஃபுல்லாக நீங்கள் சில பேர் வந்து ஒரே ஒரு வின்னிங் கொடுத்துப்புட்டு எனக்கு 1000 போடு 500 போடுங்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒரு நாளைக்கு வின்னிங் வரும், ஒரு நாளைக்கு வின்னிங் வராமல் போகும். அதுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? நிறைய பேர் நம்பரை கொடுத்து ஏமாத்துறாங்க. இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு பிரித்து நம்பரை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, 10 நம்பரை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எல்லா நம்பரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுக்க மாட்டாங்க, வேறு மாதிரி தான் கொடுப்பான். அப்படி கொடுத்தான்னு வச்சுங்க என்ன பண்ணுவான்னா, எப்படியா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வின்னிங் அடிச்சிடும். அவங்கள்ட்ட 2000 கொடு 3000 கொடுன்னா டெய்லி ஒரு 1000 கிடச்சா போதுமே எனக்கு, பேசாமல் உட்காந்துக்கணும் வீட்டிலையே. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு ஒரு 9 நம்பர் மேலே டவுட் இருக்குது. 7 நம்பர் 2 நம்பருமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். 7 9 அப்படிங்கிறது சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதை ஆல் போர்டில் போட்டாலுமே கொஞ்சம் சூப்பராக மேட்ச் ஆகிருந்து எனக்கு தோணுது. அதே மாதிரி 3 6 இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது, மிஸ் ஆகாமல் வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருக்குற அருமையான ஒரு வின்னிங் கட்டாயமாக வரும். இதில் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன், ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வின்னிங் நம்பரு ஃபுல் டிஜிட் வர மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்துச்சுனாக்கா ஒரு லக்கு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருக்கும். சரிங்களா? 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரபுளான வின்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பர் 9736 ஓகேவா, அந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.